குர்பானிக்காக பிராணி வாங்குகிறோம். அடுத்த வருஷம் குர்பானிக்கு இந்த வருஷமே பணத்தை கட்டிடுவோம். 7,000ஐயும் 8,000ஐயும் 9,000ஐயும் கட்டிட்டா முடிஞ்சு போச்சு எங்க வேலை. அடுத்த வருஷம் ஆடு கிடைச்சிடும். இது கூடுமா கூடாதா? இப்படி வாங்கலாமா? வாங்கி குர்பானி கொடுக்கலாமா? அதை பற்றி எத்தனை பேர் கேட்டு இருப்பார்கள். ஆனால் குர்பானி கொடுக்கும் பொழுது யாராவது இது கூடாது என்று சொல்லும் பொழுதுதான் பிரச்சனை வரும். இப்பொழுது ஏதாவது வழி சொல்லுங்கள். எல்லாம் முடிஞ்சு போச்சு. செய்யும் பொழுது எதை நாம் செய்ய நினைக்கிறோமோ அந்த சமயத்திலே எனக்கு இஸ்லாம் அனுமதிக்கிறதா இல்லையா? குர்பானி கொடுக்கிற விஷயத்தில் கூட காசு பணத்தை பாதுகாக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கவில்லையா? பொருளாதாரத்தை கொடுக்கவில்லையா? மார்க்கம் அனுமதிக்காத வழியிலே நாம் பிராணியை வாங்கி அறுத்தால் அந்த பிராணியின் மூலமாக குர்பானியின் மூலமாக நாம் எந்த நன்மையைத்தான் பெற்றுக்கொள்ள முடியும்? பல விஷயங்களை நடந்து முடிந்த பிறகுதான் யோசிக்கிறோம். அடுத்த வருஷம் குர்பானி கொடுப்பதற்கு இந்த வருடமே ஆட்டை பற்றி யோசிக்க தெரிகிறது. ஆனால் அந்த ஆட்டினுடைய குர்பானி கூடுமா என்பதை பற்றி நமக்கு யோசிக்க முடியவில்லை என்று சொன்னால் நமக்கு நம்முடைய காசு பணத்தின் மீது உள்ள அக்கறை மார்க்கத்தின் மீது இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நம்முடைய காசு பணத்தை பாதுகாக்க வேண்டும். ஆனால் மார்க்கம் பாதுகாக்கப்படுகிறதா? அதை பற்றி அக்கறை இல்லை. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதற்கு மாதிரியான காரியங்களை விட்டும் தவிர்த்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக முதலாவது நாம் மார்க்கத்தை புரிய முற்பட வேண்டும்.